சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்றே உம்மையே துதித்திடுவே தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கும் தோத்திரத்துக்கும் பாத்திரமான எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அருமையான குளிர்ந்த மாலை வேளையில இந்த இடத்துல உங்களை நோக்கி பார்க்கும்படியாய் இப்படி பாடலை பாடி துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த சுவாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அருமையான அன்களை கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனத்தையும் ஆண்டவரே நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உச்சி முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு அவயவத்திலும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை பூசுகிறோம். ஆமென். எங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்த ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் ஆவிக்குரிய வழியிலே நாம் முன்னேறி செல்லத்தக்கதாக நல்ல ஆலோசனைகளை சொல்லவும் வேதத்தில் நல்ல கருத்துக்களுக்கு போதிக்கவும் அதை கற்று நாங்கள் ஆவிக்குரிய வழியிலே முன்னேறி செல்லத்தக்கதான சாக்கியத்தை நாங்கள் கண்டடையவும் எங்களுக்கு அப்படியே நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் அப்படியே நீ வழிநடத்துங்க. அவரோடு நீங்கள் ஈடுபடும் சுவாமி. நீர் பேசும் எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லிட அந்த வார்த்தையின்படியே நீர் இந்த நாளை நடத்தும். வர தடைப்பட்ட மக்களையும் வர மனமற்ற மக்களை கருத்தை கொடுக்கிறோம். உங்கள் சித்தமான பிள்ளைகள் அழைத்து வாழும். எல்லா தடைகளையும் எடுத்து போடும். முதல் முடிவு மட்டுமாக உங்களுடைய கிருபைகளோடு இருந்து ஆண்டவரை எங்களை வழியெடுத்து செல்லட்டும். நாங்கள் வந்தவன உரிமையாக செல்லாதபடி ஆன்மீக மன்னாவை பெற்று செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு ரட்சகரின் நாமத்திற்கு எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். செப்பனியா என்றால் அர்த்தம் என்ன? மறைவிடம். இன்னைக்கு பாடின பாட்டில் ஏதாவது நீரே என் மறைவிடம் வந்துதான். ஆமா, தீரனுகாதும் மறைவினிலேன்னு பாடணும். அப்ப அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்குள்ள நான் வந்துட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு தீங்கும் என்னை தொடாது. இன்னைக்கு செப்பனியா நேற்று 1 அதிகாரம் முடித்தோம். ஆனா நோட்ஸ்லாம் எழுதலை, மெதுவாக எழுதிட்டாரேன். எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாய் கம்ப்யூட்டரில் ப்ராப்ளம் வந்துடுது, அதில் ஏதாவது ஒன்று ஆயிடுது, அப்படியே போயிடுது. 2ஆம் அதிகாரம் நல்ல நிறுத்தி அவசரம் இல்லை, மெதுவாக படிப்போம். விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதி. எது விரும்பப்படாத ஜாதி? ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஒரு வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனா அது கர்த்தருடைய ஜனமாயிட்டே. அவர் விரும்பப்படாததை அவர் சென்றார். ஏசாயா 53 என்ன சொல்லியிருக்கு? நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஆகையால் தான்
அவருடைய பிள்ளைகளாகிய யூத ஜனங்களும் அவர்கள் என்ன செய்தாங்க? விரும்பப்படாதவர்களாக அந்த காலத்துல இருந்தே பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஓயாத சண்டை. பெலிஸ்தரின் 5 பட்டணங்கள் என்ன? காசா, அஸ்கலோன், ஆசோத், அஸ்தோத், அப்புறம் ஸ்டக்கபாய். அதுல இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சது எந்த பட்டணம்? காசா. ஏன்னா சண்டை. அப்ப அன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டை எத்தனை மில்லேனியம் கடந்து இன்னும் நடக்குது. ஏன்னா அவருடைய ஜனம் மற்றவர்களால் விரும்பப்பட்டது. எஸ்டர்ல இந்த யூதர்களை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன பாருங்க. எஸ்டர்ல உம்முடைய ராஜ்யத்தில் ஆமன் சொல்லுவான். ஒருவித ஜனங்கள் இருக்கிறார்கள், பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. 3 அதிகாரம் 8 என்னாகமத்திலே அந்த ராஜா சொல்லுவார்ல, இந்த மோவாப், அந்த பிலேயாம், பேயோரின் ஒரு விதமான ஜாதி இங்கே பறந்து இருக்கிறது. ஆமா, அதான் பிலேயாம்ல பாலாக் சொல்லுவான். அங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வழக்கங்கள் மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசமானதுன்னு சொல்லியிருக்கா. ஆனா இந்த எஸ்தர்ல ஒரு விதமான ஜனங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களை போல் அல்ல. They are a different people. ஆகையால அவங்கள என்ன செய்யறாங்க? வெறுக்கிறாங்க. அப்போ விரும்பப்படாத ஜாதியா தேவனுடைய ஜனம் மாறுவதற்கு காரணம் என்ன? அது தேவனுடைய பரிசுத்தம். அது தேவனுடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்தை மற்றவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அவருடைய பரிசுத்தத்தை தாங்க முடியாத ஒரு புறஜாதி கடவுள் யார்? தாகோன். பெட்டியை தூக்கி பெருமையா கொண்டு அந்த தாகோன் கோயிலுக்குள்ள கொண்டு வச்சாங்க. அடுத்த நாள் பூசாரி கதவை திறந்தா அது வாசற்படியில விழுந்து தலை துண்டாயி. பரிசுத்தத்தை தாங்க முடியாது. சாத்தானால் பரிசுத்தத்தை தாங்க முடியாது. பரிசுத்தத்தை கண்டு அவன் ஓடுகிறான். அப்படிப்பட்ட அந்த ஜாதி விரும்பப்படாத ஜாதியாக இருக்கிறது. ஆனாலும் உலகத்தில் ஒருவனும் என்ன செய்ய முடியவில்லை. இந்த இஸ்ரவேலை நசுக்க முடியவில்லை. இவ்வளவு தேசம்தான். ஆனா உலகத்தின் சரித்திரம் என்பது இஸ்ரவேலின் சரித்திரம். ஆகையால அந்த விரும்பப்படாத ஜாதி அது யார் என்றால் அது இஸ்ரவேலர் தான். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் யூதர்களை மக்கள் வெறுக்கத்தான் செய்யும்.
ஹிட்லர் காலத்துல என்ன நடந்தது? என்ன? நிறைய பேரை கொல்லுறாங்க. யூத ஜனங்களை கொன்னுட்டாங்க. கொண்டுட்டாங்க. எப்படி கொன்னாங்க? குளிக்க சொன்னா எல்லாரையும் அங்க குளியல அறைக்குள்ள போய் டேப்பை திறந்தா தண்ணி வரல, பாய்சன் கேஸ். அவ்வளவு பேரையும் என்ன செய்தான்? கொன்னுட்டான். கொன்னுட்டு பாடிய சும்மா போட்டானா? கிடையாது. இந்த யூதர்கள் தங்கப்பல் கட்டி இருந்தாங்க, அதுல உள்ள தங்கத்தெல்லாம் எடுத்தான். அவங்க உடம்புல இருந்து கொழுப்ப அவ்வளத்தையும் எடுத்து அத மெழுகுவர்த்தியா மாத்தி யூதர்கள்ட்ட கொடுத்து, இதுதான் உங்களுக்கு வெளிச்சம். அப்ப எவ்வளவு கொடுமையா இந்த யூதர்களை நடத்திருந்தாங்க. ஆஸ்பிரஸ் என்ற ஒரு இடத்துல 6 லட்சம் பேரை இந்த ஹிட்லர் கொன்னான். அவ்வளவு விரும்பப்படாத ஜாதியாக இந்த, ஆனாலும் இன்றைக்கும் இஸ்ரவேல் சுதந்திர நாடாக இருக்கிறது. ஜெர்மனியால் அதை தொட முடியவில்லை. கர்த்தர் அவருடைய மறைவில் அந்த விரும்பப்படாத ஜாதி இருப்பதினால் அது மேன்மையான ஜாதியாகிற்று. அது வல்லமையுள்ள ஜனமாக மாறிற்று. அதற்கு எதிரே ஒருவனும் நிற்க முடியாததாயிற்று. உனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. யோசுவாவிட்ட என்ன சொன்னார்? ஒருவனும் உனக்கு முன் நிற்பதில்லை. ஆண்டவர் விரும்பப்படாத ஜாதியே. ஆனா ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். என்ன சொல்லி எச்சரிக்கிறார்? கட்டளை பிறக்கும் முன்னும். இது அவசரம் என்ன? கட்டளை பிறக்கும் முன்னும் என்ன கட்டளை? தேவன் இந்த யூதர்களை விக்கிர வணக்கத்திற்குள் போனதினால் அவர்களை அழிப்பேன் என்று சொன்ன ஒரு கட்டளை பிறக்கும் முன்னால இவன் என்ன செய்யணும்? அது சொல்லியிருக்கு. இப்ப பார்க்கலாம். கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும். அதான் கர்த்தருடைய உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும். அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதி. இன்னைக்கு நான் பாவம் செய்து தேவனுக்கு விரும்பப்படாதவனாக இருக்கலாம். ஆனால் நான் தேவனுக்கு பிரியமானவனாக மாற முடியும். என்ன செய்யணும்? உங்களை உய்த்துன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரித்து, ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்றத என்ன செய்யணும்? பிரிச்சு ஆவியில என்ன பாவம், சரீரத்தில் என்ன பாவம், ஆத்மாவில் என்ன பாவம் என்று உங்களை உய்த்து ஆராய்ந்து யோசித்து பாருங்கள், சோதியுங்கள். எக்ஸாமின் யுவர் செல்ஃப், செல்ஃப் எக்ஸாமினேஷன்.
ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு நாள் தனிமையாலே நீங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, தேவனே, நான் இன்றைக்கு உமக்கு விரோதமாக என்னென்ன பாவங்கள் செய்தேன், எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்தந்த பாவங்கள் செய்தேன், இன்னும் நான் அறியாமல் செய்த பாவங்கள் உண்டு, என்னை மன்னியும்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கிடைத்தாதான் தேவனுடைய உக்கிர கோபத்தின் நாளிலே நமக்கு மறைவிடம். எந்த சங்கீதத்திலே பார்த்தோம்? மன்னிப்பு, மறைவிடம், மகிழ்ச்சி என்று ஒரு சங்கீதத்துல பார்த்து படிச்சோமே. எதுக்குதான் உங்களுக்கு ஒண்ணும் ஞாபகம் வராது, எழுதியும் வைக்க மாட்டீங்க. எந்த சங்கீதம்? 32. அதுல 7ஆம் வசனம் என்ன? 32:7. சங்கீதம் 32:7 என்ன சொல்லி? மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். கர்த்தருடைய ஆமா ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும். பாடலில் சூழ்ந்து கொள்ளும். ஏன்? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? லவுட் ஸ்பீக்கர்ல வீட்டில் பாட்டை போட்டுட்டு டேப்பில் போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தா ரச்சனிய பாடல்கள் தான் அங்க இருக்கு. உங்க உள்ளம் மாறி இருக்கா? உங்க வாழ்க்கை மாறி இருக்கா? ரச்சனிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி நீர் செய்தீர். அவர் என்ன செய்தார்னா, என் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் தேவன் மறைவிடமாய் இருப்பார். தேவன் மறைவிடமாய் இருப்பார் என்றால் அது உங்களுக்கு மட்டுமில்ல, உங்கள் குடும்பத்திற்கும் அவர் மறைவிடமாய் இருப்பார். தீமை என்று உங்கள் குடும்பம் காக்கப்படும். எந்த நீதிமானின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார்? நோவா. இரண்டாவது லோத்து, நீதிமானாகிய லோத்து. ஆண்டவர் என்ன செய்ய? நீ வெளியேற வரைக்கும் என்னால அழிக்க முடியாது. You are standing in between me and the people. அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லி அவர் சொல்ற, சீக்கிரம் போ. அவன் மலைக்கு போனா, ஆண்டவரே நான் அவ்வளவு தூரம் எப்படி போவேன்? ஒரு கிராமம் பக்கத்துல இருக்கு, அதுக்கு போயிடுறேன். போன அந்த கிராமத்துக்கு பேர் என்ன? சோவார். சோவார். அப்ப லோத்துக்கு சோவார் போன உடனே அவனுக்கு பாதுகாப்பு, சோதோமுக்கு அழிவு. அப்ப அவனுக்கு மறைவிடம் சோவார். தேவன் அவனை சோவாரில் வைத்து பாதுகாக்கிறார். ஆகையால நாம பார்க்கும் நீதிமானின் குடும்பத்திற்கு அவர் என்றைக்கும் அவர் ஒரு மறைவிடமாக இருக்கிறார். நிறைய உலகத்தில் நேர்ச்சியில் கேட்டிருப்பீங்க. நீங்க ரஷ்யால குளிர்காலம் எப்படி இருக்கும்?
ரஷ்ய குளிர், ரஷ்யன் வின்டர், அது எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹிட்லர் அவன் ஒரு 1000 பிளேனை மாஸ்கோவுக்கு அனுப்பினான். அவ்வளவு அந்த குளிர்ல ஒன்றும் செய்ய முடியாம அவன் தோத்து போய் ஓடியான். அதுதான் செகண்ட் வேர்ல்டு வார்ல டேர்னிங் பாயிண்ட். அப்போ அந்த ரஷ்யன் வின்டர்ங்கிறது அவ்வளவு பயம். அப்போ அந்த ஒரு தோல் பதனிடுகிறவன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு யூதனுக்கு என்ன நான் ரட்சிக்க வேண்டும், யூதனை ரட்சிக்கணும், அவனுக்கு சுவிசேஷன் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு யூதன் அவங்கிட்ட அடைக்கலமா வந்து சேர்ந்தான். அந்த யூதன் யாருன்னா ரிச்சர்ட் உம்பரன். அப்போ அந்த தோல் மதன் எடுக்கிறவன் அவன் உள்ளத்தெல்லாம் ஊத்தி அக்னியா அந்த யூதனுக்கு தேவனுடைய சத்தியங்களை எல்லாம் சொல்லும். அப்ப அந்த நேரத்துல இங்க ஒரு யூதன் இருக்கான்னு ரஷ்யர்கள் கேள்விப்பட்டவுடனே பிடிக்க வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா தேவன் ஒரு பெரிய பிளிசர் பனி காற்றை எல்லாம் அனுப்புனார். அது என்ன ஆயிட்டு, இந்த யூதனும் அந்த ரஷ்யனும் இருந்த சின்ன கூடாரத்தை அப்படியே மூடி. அவன் ரஷ்யனுக்கு வந்து பார்க்கும்போது இங்க குடிசையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பனிதான் மூடி மலை மாதிரி. அவனை போனதுக்கு அப்புறம் பனி. அப்ப ஆண்டவர் நீதிமானுக்கு என்றைக்கும் மறைவிடமாக எந்த தீங்கிலும் நின்று அவர் நம்மை காக்க. அது நமக்குள்ள ஒரு தைரியம். நான் இன்னைக்கு என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட நீதிமானா இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டங்கள், தீங்குகள், ஏமாற்றங்கள், வஞ்சகங்கள் என்ன வந்தாலும் எனக்கு ஒரு மறைவிடம் உண்டு. அவர் என்னை ஒரு நாளும் வேதனைக்குள்ளாக அனுப்ப. உங்களுக்கு அப்படியே அனுபவம் இருக்கா? மறைக்கப்பட்ட அனுபவம்? நிறைய பேருக்கு இருந்து சாத்திரக்கு மேஷக்கா போயிட்டு நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு புஸ்தகம் இருக்கும், லைவ் புக்ஸ், வேன்யான்னு ஒண்ணு. யாராவது பார்த்தீங்களா அந்த புஸ்தகத்தை? வேன்யான்னு தமிழ்ல தான் இருக்கும். இல்லை, அவன் ஒரு ரஷ்யன் சோல்ஜர். ஆனா அவன் என்ன ஆயிட்டான்னா அவன் ஒரு கிறிஸ்தவனாக மாறி பெரிய விசுவாசி ஆயிட்டான். அவனால அடையாளங்கள்லாம் சோல்ஜர்ஸுக்குள்ள நடந்து நிறைய பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரஷ்ய அதிகாரிகள் பார்த்து இவனால தான் இப்படி இருக்கு, இவன் மேல நாம ஒன்றும் குற்றம் சாட்ட முடியாது, ஆனா ஒன்று செய்யலாம், அவங்கிட்ட சொல்லுவோம், நீ நம்புறிய விசுவாசிக்கிறியே இந்த கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பாருன்னு சொல்றிய, சரிவான்னு ஒரு காட்டன் ட்ரெஸ், மெல்லிய ட்ரெஸ் போட்டு -32 டிகிரி உள்ள ஒரு குளிர்ல இவனை கொண்டு நிப்பாட்டிட்டான். 20 செகண்ட்ஸுக்கு மேல இந்த டெம்பரேச்சர்ல ஒருவனாலும் இருக்க முடியாது. இவனை கூட்டிட்டு போய் அங்க நிப்பாட்டினவன் அவன் கம்பளிகளை எல்லாம் போட்டிருந்தான். ஆனா அவன் அங்க போய் நின்றுட்டு அவன் சங்கீதம் 23 சொல்ல ஆரம்பித்தான். கர்த்தர் என்னை நான் தாழ்த்தியேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படிட்டு அப்படி அவன் பாட்டுக்கு சங்கீதம் இங்க இருக்கோம்னா ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து அங்க டெலிஸ்கோப்பை வச்சு பார்த்துக்கிட்டு எப்போ விழுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அரை மணி நேரம் ஆச்சு. இல்லைன்னு ஒன்று ஆஃபீஸர் அவனை கூட்டிட்டு வாங்க. அப்போ இவனை கூட்டிட்டு போன அந்த ஒரு ஆஃபீஸர் வேனியாவை பார்த்து tell me about this God who can save you from Russian winter. ரஷ்ய குளிருக்கு உன்னை காப்பாற்றக்கும் அப்படி ஒரு வல்லமையுள்ள தேவன் இருந்தார். அவரை பற்றி எனக்கு பாத்தீங்களா, அவர் மறைவிடமாயிருக்கிறார். அவனை பனிக்குள்ள விட்டாலும் அக்னிக்குள்ள விட்டாலும் அவனை என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகையால தான் தேவன் நீதிமானுக்கு என்றைக்கும் மறைவிடமாய் இருக்கிறார். நானும் ஒரு நீதிமானாய் பாவம் செய்யாமல் பாவம் செய்ய நேர்ந்தாலும் தேவனிடத்திலே நான் ஒரு மன்னிப்பை கேட்டு நான் என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக இருந்தேன்னா எனக்கு ஒரு தீங்கும். Are you sure? உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இருக்கா? சாத்தான் சந்தேகம் ஊட்டுறானா? நிறைய நேரத்தில் அவன் சந்தேகம் ஊட்டுவான். என்னடா நீ அன்னைக்கு ஒரு நாள் ஜெபம்னு நீ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் அதிகமான சோதனைகளை தான் நமக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த கோபத்தின் நாள் வரும் முன்னும் உங்களை நீங்களே ஊய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அப்போ நியாய தீர்ப்புக்கு நான் தப்பிக்கிற ஒரு வழி செல்ஃப் எக்ஸாமினேஷன். அடுத்தவனை குறை சொல்றது இல்லை. அடுத்தவன் பாவியா இருக்கான், நான் பரிசுத்தன்னு அவனோட கம்பேர் பண்ணக்கூடாது. நான் தேவனோடு தான் என்னை ஒப்பிட்டு பார்க்கணும். அவருடைய பரிசுத்தம் போல் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கிறதா? என் கண்ணின் பார்வை இருக்கிறதா? யோபு 31:1 எடுத்து வாசிங்க. யோபு 31 எழுதுறீங்களா? ஒரு நிமிஷம். எல்லாரும் வாசிப்போமா? என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? பாவம், எண்ணங்களில் பாவம். அப்பொழுது நான் இப்படி ஒரு பெண்ணின் மேல் நினைவாயிருந்து எப்பொழுதும் அவளை பற்றிய இச்சையான எண்ணங்கள் எனக்குள்ள வந்தால், உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரமத்தைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவுமா? அவர் எப்படி பாப்பாராம்? 5ஆம் வசனம் பாருங்க. நான் மாயையில் நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரத்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து உத்தமத்தை. நம்ம எங்க பார்த்துருக்கோம்? கையிருப்பு எழுதினது
பெல்ஷாத்சார் விருந்துல. அப்போ அந்த கையிருப்பு எழுதினுடைய அர்த்தம் என்ன? தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டார். அப்ப இந்த தேவன் என்னையும் நோக்கி மெனே மெனே தெக்கேல் உபாசின்னு சொல்லுவாரா? அவனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. ஆனா என்னுடைய ராஜ்யம் என் குடும்பம். என் குடும்பத்திற்குள்ள குழப்பமும் பிரிவும் உண்டானா அது எப்படி? ஒரு மனுஷனாலையும் அதை என்ன செய்ய முடியாது, தீர்க்க. டைவர்ஸ் வேண்டான்னு கோர்ட் வரைக்கும் போறாங்க. கோர்ட்ல லாயர் கேட்கிறாரு, ஜட்ஜி கேட்கிறாரு, நீ டைவர்ஸ் உனக்கு வேணுமான்னு. அந்த பெண் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு அங்க வந்து சொல்லுது. ஆனா ஹஸ்பண்டோ எனக்கு வேணும். தீராத பிரச்சனைகள். பார்த்துருக்கீங்கல்ல இந்த மாதிரி கேள்விகளை நிறைய பார்த்துரும். பிடிவாதம். அதனால தான் வரும். நம்ம செப்பனியாக வருவோம். உங்களை உய்த்து ஆராயுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, இது எனக்கு பொருந்துமா? நான் மற்றவர்களோடு உள்ள டீலிங்ஸ்ல தேவன் எப்படி செய்வாரோ அப்படியே நானும் செய்வேனா? உங்க அங்கேயே எடுத்துக்கொள்ளணும்னு இருக்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் விட்டு கொடுன்னு. கடன் வாங்கினவனுக்கு கடனோட வட்டியையும் மன்னித்து விடுங்க. மனசு வருதா? அதான் பார்க்க. கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, என் வாழ்க்கையில எனக்கு இந்த வசனம் பொருத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பு, உலக நியாயத்தை அது. அவரை தேடுங்கள். அவரை எப்படி தேடுவீங்க? தேவனை எப்படி தேடுவீங்க? எப்படி தேடிட்டு இருக்கீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. ஏன்னா அதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் வே. போகும்போதும் ஜெபம் பண்ணலாம், வரும்போதும் ஜெபம் பண்ணலாம். என்னத்தையும் உன்னை சொல்லிட்டு நான் ஆண்டவரோட இருக்கேன்னு சொல்லிட்டு போவோம். ஆனா பைபிளை எடுத்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வசனம் தேவனை பற்றி எனக்கு என்ன சொல்லுகிறதுன்னு ஆராய்ந்து அதற்கு ஒத்த வசனங்களை கண்டுபிடித்து அதுவும் என்ன சொல்லுகிறது என்று நான் தேவனை, அவருடைய குணத்தையும் அவருடைய செய்கைகளையும் தேடி வாசிக்கும். தேவனுடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவிடாது. சரிங்களா? அப்புறம் எப்படி நான் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள இருப்பேன்னு சொல்ல முடியும்? அவர் சொல்றாராம், அவருடைய மறைவிடத்துக்குள்ள நான் இருக்கேன்னா அவர் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பியுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். எனக்கு பரலோகத்துக்குள்ள போகணும்னா நியாய தீர்ப்புல எனக்கு இரக்கம் கிடைத்து ஆண்டவர் உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசின்னு சொல்லணும்.
எப்போ சொல்லுவார்னா, நான் அவருக்கு உண்மையாக இருந்து அவருடைய கற்பனையின் வழியில் நடந்தேன்னா ஒருத்தன்ட்ட ஒன்றும் இன்னொருத்தன்ட்ட இன்னொன்னும் சொன்னா ஆண்டவருக்கு அருவது. அதனால வாழ்க்கையில சுத்தமும் பரிசுத்தமும் இல்லைன்னா சொல்லில் சுத்தம் இருக்கணும், நடக்கையில் பரிசுத்தம் இருக்கணும். இல்லைன்னா நான் தேவனுக்கு விரும்பப்படாத ஜாதியாக. எப்படி? அப்ப என்ன செய்யணும்? உங்களை ஒழித்து ஆராய்ந்து ஒவ்வொரு நாள் ராத்திரியும் படுக்கும் முன்னால, ஆண்டவரே, இன்னைக்கு நான் கடினமான வார்த்தைகள் அனாவசியமா ஒருத்தர்கிட்ட பேசிட்டேன், அந்த பாவம் அவர் ரொம்ப வருத்தமா போனார், அது என்னுடைய தப்பு, என்னை மன்னியும்னு நம்ம கேட்கிறோமா? ராத்திரி படுக்கும் முன்னால என்னை ஆசீர்வதியும்னு படுக்கிறோம். நான் பரிசுத்தமான ஆசீர்வாதம் தன்னாலே வரும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். நம்முடைய பரிசுத்தர்களுக்கு தேவன் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவர்களை மறைப்பார், அவர்களை போஷிப்பார், பசியினால் வறண்டு விடார், ஒருவனையும் அவன் மேல் தலையின் மேல் ஏறி கிடந்து போக விடமாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் பார்ப்போம் அடுத்தாப்புல. எந்த வசனம்? 3வது வசனம். ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே, நியாய தீர்ப்பிலே மறைக்க அது பாருங்க. அங்க என்ன இருக்குதுன்னா, அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 4வது வசனம் எனக்கு காத்தா குடியேற்று, அஸ்கலோன் வாழாகும், அஸ்தோத்தையும் பட்ட பகலிலே வரக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே விழுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இனி முன்னில் குடியிராதபடிக்கு உன்னை அழிப்பேன். இன்னைக்கு காசாவில் தேவன் அதைத்தான் செய்கிறார். உலகமெல்லாம் திட்டும், ஆனாலும் அங்க தேவன் தம்முடைய ஜனத்துக்கு மறைவிடமாக இருப்பதினால் ஒருவனும் இஸ்ரவேலை தாக்குவதற்கு, அட்டாக் பண்ணுவதற்கு பயந்து பேச்சிலேயே. இதற்கு தீர்வு பேச்சுவார்த்தையில் தான் சொல்லுவோம். ஆனா இஸ்ரவேல் அப்படி இல்லை. தன்னுடைய ஒருத்தனை பிடிச்சிட்டு போயிட்டான்னா உடனே ஆர்மி அனுப்பி அவனுடைய 10 பேரையாவது இம்மீடியட் ரிட்டாலியேஷன். அதுதான் இஸ்ரவேலை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொண்டு டிலே பண்ண மாட்டேன். காத்தா குடியேற்று, அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை வட்ட பகலிப்பர், எக்ரோன் வேரோடே. ஏன்? ஏன்?
விக்கிரக வணக்கம். பெலிஸ்தர் தேசம் முழுவதும் விக்கிரக வணக்கம். அப்போ விக்கிரகமாகிய பொருளாசை. நான் விக்கிரக வணக்கத்துல இருக்கேன்னா எரிச்சல் பண்ணி சொல்லுவான், யார்கிட்டடா பேசுறேன்னு. ஆனா அங்க உள்ள பணத்தாசை, பொருளாசை. யோபு சொல்லுவான், ஒருத்தன் அநாதையா வந்தான்னா அவன் என் வீட்டுல சாப்பிடாம போனதே அதான் பார்க்கணும். வேற பாரு, டைம் இருக்கு. மறைக்கப்படும். காத்தா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடே விடுக்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ. பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ. பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இனி உன்னில் ஆறாவது தேசம் மேய்ப்பர்கள் தங்கும் குடில்களும் ஆட்டு தொழுவங்களும் ஆகும். என்ன அர்த்தம்? ஆட்கள் தங்குறது போல மிருகங்கள் தங்குறது தான் இடமாயிடும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அங்கதான் ஆண்டவர் யூதாவை ரட்சிக்கிறார். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். பகல்ல ஏன் படுக்கல? நான் தான் கேள்வி கேட்டேன். சாயங்காலத்துல படுத்துக்கிடுவான்னு இருக்கு, பகல்ல ஏன் படுக்கல? மந்தையை மேய்ப்பார்கள். அப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது இழைப்பார்களுக்கு அங்க வரவே மாட்டாங்க. ராத்திரி இழைப்பார்கள். ஏன்னா அது இவங்களுக்கு இன்னும் சொந்தமானது. தேவன் அதை அஸ்கலோனை இவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகையால் அந்த வீடுகளில் படுத்துக் கொள்வார்கள். காலையிலே எழும்பி வேலைக்கு போயிடுவார்கள். பாருங்க, அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு நன்மை செய்வார். மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரரின் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூசணங்களையும் மோவாப் யாரு? லோத்தினுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிரதர்ஸ் ஃபேமிலி தான் லோத்து. அவன் ஊர் தேசத்தை, கல்தையர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தவன். அவனுடைய
சந்ததி ஆனா ஆசீர்வதிக்கப்படல. அவன் நீதிமான் தான், ஆனா அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படல. இது எப்படின்னு பார்த்தீங்களா? தவறான வழியில வந்து சந்ததிகள். சந்ததியார் தேவனை தேட வேண்டும். அப்ப பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தேவனிடமாக வழி நடத்தணும். இன்னைக்கு உங்க வீடு இல்லை, நம்ம வீடு இல்லை, அப்படி இருக்கா? இருக்கு. ஏன்னா நான் காலையிலே எழுப்பினோடனே காபி கொண்டாந்து காபியை குடிச்சிட்டு நியூஸ் பேப்பரை விரித்து அந்த விராண்டாவில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு, அப்போ என் பிள்ளை என்ன பார்க்கணும்? காலையிலே நான் செய்ய வேண்டியது காப்பி குடிச்சிட்டு நியூஸ் பார்க்கணும். டிவியில் வாசிக்க மாட்டாங்க, டிவியில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நான் தான் வளர்த்து கெடுத்திருக்கேனே ஒழிய வேற பாருங்க. அந்த மோவாப் அப்படி ஆயிடுச்சு. ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலும் ஆகி. அவங்க ரெண்டு பேரும் மாம்சத்துல அருவருப்பானதை செய்தவர்கள். ஆகியால என்னுடைய பிள்ளைகளும் மாம்சத்தின்படி நடப்பார்கள். நான் தேவனிடத்திலே பரிசுத்தமாய் இருக்கவில்லை என்றார். என் பிள்ளைகள் மாம்சத்திலே அருவருப்பாய் நடப்பார்கள். அப்படி நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? பயமா இருக்குமா? ஆண்டவரே, என் பிள்ளை நரகத்துக்கு போகுதேன்னா 3 யோவான்ல ஒரு வசனம் சொல்லுமே, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் சந்தோஷத்தை விட do you have that joy? உங்க குடும்பத்திலே எல்லாரும் அந்த மாதிரி நடந்து சந்தோஷம் இருக்கா? இந்த செப்பனியா 3 அதிகாரம் தான், கொஞ்சம் வசனங்கள் தான். ஆனா அவன் சொல்லி இருக்கிறத பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அவன் என் ஜனத்தை ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் குமரோவை போலுமாக்கி காஞ்சொரி படரும் முள் வளர்கிற இடமும் உப்பு பள்ளமும். அது என்ன உப்பு பள்ளம்? அந்த காலத்துல ஒருத்தன் ஒரு இடத்தை ஜெயிச்சான்னா அந்த இடத்துல அவன் பயிரிடக்கூடாதுன்னா என்ன செய்வான்? உப்ப தூவி உழுது போட்டு. அப்ப என்ன செய்ய முடியாது? அந்த தேசம் பாழாகும். அத மாதிரி இவங்க நடந்த உப்பு பள்ளங்கள் அவங்க தேசத்துல, அது ஒன்றும் தேசத்தை செழிப்பாக்க பார்க்கணும். ஏன்னா என் ஜனத்தில் மீண்டவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு, என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவருக்கு இந்த வசனம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம்.
ஏன் இந்த ஜாதி சங்கத்துல போய் சேருவீங்க? வேண்டான்னு சொன்னா சும்மா இருக்க. உங்களுக்கு பைபிளே தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என் ஜாதியில் சொல்லியிருக்காரு. சிரிச்சிருவாங்க. சத்தியம் சிரிக்கப்படுகிறது. அந்த மாதிரி கர்த்தர் அவள் மேல் பிடியாயிருப்பார். பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அர்த்தம் என்ன? உலகில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார்னா அர்த்தம் என்ன? இல்ல, எல்லாரும் ஒப்பீனியன் இருக்காங்க. நினைக்கிறத சொன்னா தான் நமக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வரும். மன அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டு வசனம் ஒண்ணு சொல்லுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு இது எப்பவுமே நம்ம மனசுல இருக்க வேண்டிய ஒரு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ பெருமை இது அவர்கள் அகங்காரத்திற்கு பதிலாக அவர்களுக்கு. அப்போ ஒருத்தன் பெருமையா நடந்தான்னா அவன் அழிந்து போவான். உதாரணம் சொல்லு, நேபுகாத்நேச்சர். அவன் என்ன நான் கட்டிய மகா பாகம் ஒரு நொடியில அந்த ஆகையால இன்னைக்கு நான் எனக்குள்ள எதையாவது குறித்து பெருமை பாராட்டினேன் என்றார் அழிந்து போகும். நான் எதை குறித்து பெருமை பாராட்டினேனோ அதுவும் அழிந்து போகும். மகா பாபிலோன்னா அந்த பாபிலோன் ஒரு கல்லின் மேல் கல் இடாதபடி இடிபட்டு இன்னைக்கு என்ன படிச்சிருக்கு? நான் தப்பணும்னா நியாய தீர்ப்புல தப்பணும், நான் மறைவிடத்திற்குள்ள வரணும்னா என்னை உயித்து ஆராய்ந்து ராத்திரி படுக்கும் முன்னால நான் இன்னைக்கு என்ன பேசினேன், என் மனசுல என்னென்ன எண்ணங்கள் வந்தது, அது நன்மையான எண்ணங்களா, தேவனோடு சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்ளக்கூடியதா, அல்லது தேவனிடத்திலிருந்து நான் மறைக்க விரும்புவதா என்று ஆண்டவருடைய சமூகத்துல நான் இருக்கணும். இருந்து கிளியர் பண்ணி ஆண்டவர் நானும் ஒப்புரவாகிட்டு தான் படுக்கைக்கு போகும். இல்லைன்னா எனக்கு சமாதானம் சரிதானா இல்லையா?
எல்லாரும் செய்யணும் கண்டிப்பா. ராத்திரி படுக்கும் முன்னால முழங்கால் படிட்டு அந்த கட்டில் படுத்துக்கிட்டேயும் பேசலாம். எப்படி பேசினாலும் ஆண்டவர் கோபப்பட மாட்டார். என்கிட்ட பேசலாம் என் பிள்ளைன்னா சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் கட்டில் படுத்துக்கிட்டு தலையை அணைஞ்சிக்கிட்டு எப்பா அந்த லைட்டை அணைங்கன்னு சொன்னா அணைக்காம போவீங்களா? என்ன செய்வோம். நிச்சயமா என்ன செய்வோம்? அணைச்சிட்டு தான் போவோம். பெருசா படுத்துக்கிட்டு இருந்து அதை அணைச்சிட்டு போங்க கட்டிலையாடா போடுறேன்னு சண்டை போடுவாங்களா? மாட்டாங்க. அது அன்பின் அடையாளம். அந்த மாதிரி நாமும் இருக்க கவனம். இந்த லைப்ரரி புக்ஸை பற்றி அது வச்சிருக்கவங்க வாசித்தீங்கன்னா கொண்டாந்து கொடுத்துட்டு வேற வாங்கலாம். இன்னும் முடிக்கலைன்னா வச்சிருங்க. ஜபா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரமத்தவர், இந்த மாலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசினீர். உம்முடைய ஜனத்தை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக